எங்க அத்தை பொண்ணு கூட லண்டன்ல இருக்குதுடா. ஆனா எனக்கு அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசையே இல்ல. ஏதாவது அசல் இந்த மாதிரி அமைதியா படிச்சு போது பாருங்க, அடக்கமான பொண்ணு, அததான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேங்கிறாங்க சார். உடனே ஒரு பில்டப் போடுறானுங்க. இந்த ஊர்ல தான் எங்க மாமா சப் இன்ஸ்பெக்டர் ஆகுறாரு, எங்க மாமா வீட்டுக்காரர் கலெக்டர் ஆகுறாரு, ஓவரா பில்டப் பண்றாருங்க சார். உடனே ஃப்ரெண்ட் கம்மிட்டு இருப்பாள, என்ன கூப்பிட்டு யோ பாருடி என் மாமா அடுத்த வாரம் தான் வேலூர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வீச்சர் போலோட வராரு, தெரிஞ்சுக்கிட்டீங்களா சார்? கம்மிட்டு இருப்பானுங்களா, அப்படியே அடங்கிட்டானுங்க சார். வாயே திறக்கல, அடங்கி போயிட்டானுங்க சார். இந்த மாதிரி அவனுங்க போய் சொல்றதால தானே சார் நாங்களும் போய் சொல்றோம். ஆக மொத்தம் பொய் என்பது சில இடங்களில் சிலருக்கு தேவைப்படும் போது சிலர் பொய் சொல்லுகிறார்கள். நீங்க போய் சொன்னா தப்பு இல்ல, மத்தவங்க போய் சொன்னா தப்பா? அவங்க தானே சார் எங்களை போய் சொல்ல வைக்கிறாங்க. யாரு சொன்னாலும் பொய் சொல்லக்கூடாது என்றால் சொல்லக்கூடாது. சரிங்க சார். ஐயா, நாயை கூட வளர்க்குறோம், தாயை வேணாங்கிறோம். மண்ணுக்குள்ள ஈரம் இருக்கணும்னா நம்ம மனசுக்குள்ள ஈரம் இருக்கணும் ஐயா. மனசுக்குள்ள ஈரம் இருக்குன்னா மனிதாபிமானம் இருக்கணும் ஐயா. அந்த கால திருடனுங்களுக்கு கூட மனிதாபிமானம் இருந்திருக்குது. ஒரு வீட்டில் சொம்பு திருட போனோம்னா, ஐயோ சொம்பை திருடிட்டோம்னா குடிக்கிறதுக்கு டம்ளர் இருக்காதுன்னு மண்ணில் சொம்பு மாதிரி ஒரு மொந்தை அதை வச்சுட்டு தான் சொம்பை திருடிட்டு போவான். ஆனால் இந்த கால திருடனுங்க இருக்கிறானுங்களே, இவங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கு நான் நினைக்கிறீங்க? முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே மொழியை திருடிட்டு போறான் சார். பத்தலன்னா கிட்னியை கழட்டி போடுறான் சார். ஆக்சிடென்ட்ன்றது ரோட்ல நடந்துருது சார். அப்படி ஆக்சிடென்ட் நடந்தா காப்பாற்ற வர்றவனை விட கதை சொல்றதுக்குன்னே சில பேர் வரான் சார். ஒரு தடவை அப்படிதான் வண்டி இடிச்சு 2 பேர் செத்து போயிருக்கிறான். எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அழுதுன்னு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் வந்து தள்ளுங்க தள்ளுங்கன்னா, நானு ஏதோ காப்பாற்ற வந்திருக்கான் போல கொஞ்சம் விலகி நின்னேன். அவன் எல்லாம் உள்ள போய் பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சொல்றான், என்ன இந்த டிரைவர் சரியாவே மோதலை போல, 2 பேர் தான் செத்துருக்கான். அங்க ஒரு பஸ்ல கண்டக்டர் விட்டார் பாருங்க, டிரைவரு 20 பேர் அவுட் ஆயிட்டான். அந்த மாதிரி அவன் மோதவே இல்லைன்றான் சார். அது மட்டும் இல்லை சார், ஒரு இடத்துல ரயிலில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ரயில் பெட்டியெல்லாம் தடம் புரண்டு போயிருக்கு. உள்ள ஆணும் பெண்ணுமா மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டிருக்காங்க. குத்துயிரும் கொலையுயிருமா ரத்தம் சிந்த சில பேர் அவஸ்தைப்பட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் காப்பாற்றுறதுக்கு யாராவது கடவுள் வருவாரா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் காப்பாத்துறேன் காப்பாத்துறேன்னு சொல்லி கொஞ்சம் பேர் பெட்டிக்குள்ள பூந்துட்டான் சார். ஒரு அம்மா 2 கையை நீட்டி ஐயோ என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு பெட்டிக்கு உள்ள இருந்து கையை நீட்டி இருக்கு. கையில ஒரு மோதிரம் தெரிஞ்சிருக்குது. ஐயோ இந்த மோதிரத்தை உருவிடணும்னு சொல்லிட்டு 2 காலையும் ஒரு காலை பெட்டியில வச்சு உருவுறான் சார். கையில காயம் பட்டதுனால கொஞ்சம் வீங்கி போய் மோதிரம் வரலன்னா விட்டுற வேண்டியதானே சார். மனிதாபிமானமே இல்லாம விரல கூடவா சார் வெட்டி எடுத்துருவான். இந்த மாதிரி பாவிகளை, பணத்தாசை பிடிச்சவங்களை, அடிபட்டு கிடந்து காப்பாத்துறேன் காப்பாத்துறேன்னு வந்து மனிதாபிமானமே இல்லாம இந்த மாதிரி திருடிட்டு போறவங்களை நாடு கடத்தாம என்ன சார் பண்ண சொல்றீங்க? சார், நம்ம ஒரு பொது இடத்துக்கு போறோம். அங்க திடீர்னு ஒரு பெரியவர் மயங்கி விழுந்துறாரு. உடனே பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் 1 ரூபாய் கொடுத்து தண்ணி பாக்கெட் வாங்கிட்டு வந்து அவர் முகத்தில் தெளித்து எழுப்பி உட்கார வச்சு ஐயா இதை குடிங்கன்னு சொல்கிறோம். இவ்வளோதான் மனிதாபிமானம். இதை செய்கிறதுக்கு நம்ம நிறைய படிச்சிருக்கணும்னா இல்லை பெரிய பணக்காராக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. நல்ல மனசு இருந்தாலே போதும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இங்கே அப்படிப்பட்ட மனசு இருக்குது? ஒருத்தர் ரோட்டில் அடிபட்டு விழுந்து கிடந்தா கூட அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி, இன்னும் கேட்டால் அவனை ஏறி மிதிச்சுட்டு கூட தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிட்டே இருக்கான். டிசம்பர் 26, 2004 சுனாமியை இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் பேப்பரில் டிவியில் பார்த்து தான் அழுதுருப்பீங்க. ஆனால் நேரடியாக பார்த்து பயந்து அதனால் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் வந்து நிற்கிறேன். அப்போ என்னுடைய முதல் குழந்தைக்கு 4 வயசு, 2வது குழந்தை வயிற்றுல 8 மாதம். ஞாயிற்றுக்கிழமை காலையிலே என் பிள்ளைக்கு இட்லி ஊட்டிகிட்டு இருக்க திடீர்னு ஒரு சத்தம். ஐயோ என் சொத்து போதே, என் போட்டு போதே, நான் எப்படி வாழ போகிறேன்னு இல்லை, கடல் தண்ணி வந்து ஊர் முழுக்க நிரம்பிடுச்சே, நம்ம உயிரோட இருப்போமா, நம்ம இனமே அழிய போகுதே, எல்லாரும் ஓடுங்கன்னு கத்துனாங்க. இந்த குரல் கேட்டு என் 4 வயசு பையன் என்னை இறுக்கி பிடிச்சிக்கிட்டான். உடம்பெல்லாம் ஒதுருது அவனுக்கு. தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு 4 ஸ்டெப் நடந்த ஓடுனேன். விழுந்துறேன் எந்திரிக்கிறேன், விழுந்துறேன் எந்திரிக்கிறேன். உயிர் தப்பிக்கணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. 2 கால் ஒதுருதே, மனசு படப்படனுது. கடவுளே நான் செத்தால என் பிள்ளைய மட்டுமாவது காப்பாற்றணும்னு எந்திரிச்சு ஓடுறேன். பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஓடுனா அதுக்கு மேலே எங்கே ஓடுறதுன்னு தெரியல. அந்த இடத்துல எனக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்கய்யா. உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட போனோம். அவங்க சொன்னாங்க, அம்மா நீ அதிர்ச்சி பயந்துட்ட, அதனால் உனக்கு வயிறு வலிக்குது, 2 மாதம் வரைக்கும் நீ அதிர்ச்சியை படக்கூடாது, பயப்படக்கூடாதுன்னு.
2 மாசம் கழிச்சு எனக்கு குழந்தையும் பிறந்தது, கூடவே அதிர்ச்சியும் பிறந்தது. பிறந்த குழந்தைகிட்ட ஏதோ வித்தியாசம், எங்களை மாதிரி பாமரங்களுக்கு என்னன்னு தெரியாது. அங்க இருந்தவங்க சொன்னாங்க, நரம்பு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிங்க. நான் அவர்கிட்ட போனேன். அவர் சொன்னார், அம்மா கர்ப்பத்திலேயே அதிர்ச்சி அடைஞ்சி உன்னுடைய குழந்தை ஒரு வலிப்பு நோயாளியா பிறந்திருக்குது. இன்னை வரைக்கும் என் குழந்தை நடக்கல, உட்காரல, பேசல. இப்படிப்பட்ட நிலைமையில என்னுடைய முதல் குழந்தைய கவனிக்க எனக்கு நேரமும் இல்லை, படிக்க வைக்க எங்ககிட்ட வசதியும் இல்லை. மாசத்துல 10 நாள் வீட்டில் இருப்போம், 20 நாள் ஆஸ்பத்திரியில் இருப்போம். என் தலையை பார்த்தாலே அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அண்ணா மறுபடியும் வந்து உக்காண்டே பெட்ல, இதுக்கு வேற வேலையே இல்லடா அப்படின்னு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம திட்டுன ஒரு சில டாக்டர்களுக்கு மத்தியில் நான் ஒரு நல்ல டாக்டரையும் பார்த்தேன். அவர் என்னுடைய குழந்தைக்கு கொண்டு போய் காமிச்ச 3 மாசத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் 10 ரூபாய் டாக்டர் பீஸ் வாங்காமலே வைத்தியம் பார்த்தார். ஐயா, இப்படி இதை ஏன் உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா? இப்படிப்பட்ட கஷ்டத்துல எங்க குழந்தைய நாங்க வளர்க்குறோம். ஆனா இந்த சமுதாயத்துல நீங்க பாக்குற பார்வை என்ன தெரியுங்களா? ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போக முடியல, ஒரு கல்யாணத்துக்கு போக முடியல, ஏதோ ஒரு வித்தியாசமா 5 பிராணியை பாக்குற மாதிரி பாக்குறீங்க ஒரு சிலர். அது கூட பரவாயில்லைங்க, அதை விட கொடுமை பஸ்ல உட்காந்துட்டு இருந்தா, என் குழந்தைய நான் வச்சுட்டு இருந்தா சீட்ல பக்கத்துல கூட வந்து உட்கார மாட்டேங்கிறாங்க ஐயா. இந்த அரட்டையரங்க மேடையை நான் ஒரு மேடையா நினைச்சு வரலங்க ஐயா, ஒரு கோவில் சன்னிதானமா தான் நினைச்சு வந்திருக்கேன். கோவிலுக்கு போய் அழுதா குறைத்தீரும் சொல்லுவாங்க, அது உண்மையா போய் எனக்கு தெரியாதுங்க ஐயா. ஆனால் இந்த கோவில்ல வந்து அழுதா கண்டிப்பா என்னுடைய குறை தீரும், என் குழந்தை நல்லா ஒன்ற நம்பிக்கையோட இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை பிறக்காதா, ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா என்று அந்த தாய் இங்கே ஏங்குகிறார். நல்ல கருணை உள்ளம் படைத்தவர்கள் இந்த ஏழை தாயின், இந்த ஏழை குடும்பத்தில் அவங்களோட ஊர் பேர் சொன்னாங்க மரக்காணம். ஊர் வேணா மரக்காணமா இருக்கலாம், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் உள்ளம் மரக்கட்டை இல்லை என்று மனித நேயத்தோடு புறப்பட்டு வந்து வாரி வழங்கக்கூடிய நல்ல உள்ளங்களும் இருக்கிறார்கள். நம்ம திருவண்ணாமலையுடைய நகரமன்றத்தின் தலைவர் நம்முடைய ஸ்ரீதர் 10,000 ரூபாய் அந்த குழந்தையுடைய உடலுடைய இதுக்காக இங்க கொடுக்கிறார். அந்த குழந்தையின் சிகிச்சை பொருட்டு வேலூரில் இருக்கக்கூடிய நம்முடைய சிஎம்சி மருத்துவமனைக்கு வந்தால் அங்கே இருக்கக்கூடிய இயக்குநரிடத்திலே, டைரக்டரிடத்திலே கலந்து ஆலோசித்து அந்த குழந்தையின் மருத்துவ நலனுக்காக எந்த சிகிச்சையும் தர தயாராக இருக்கிறோம் என்பதை சிஎம்சி மருத்துவமனையின் சார்பாக சகாயன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவருக்கு சன் டிவியின் அரட்டையரங்கத்தின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வள்ளுவரே சொல்லியிருக்கார் சார், பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்லலாம் சார், தப்பே இல்லை. நல்ல விஷயத்துக்காக சொல்ற ஒரு பொய் 100 மெய்க்கு சமம்னு சொல்லியிருக்காரு. ஒருத்தன் பொய் சொல்றானா அதுக்கு நிறைய காரணம் சொல்லுவான். நான் நல்லதுக்காக சொன்னேன், இந்த விஷயம் கெட்ட விஷயம், இது நடக்க கூடாதுன்றதுக்காக சொன்னேன், என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக சொன்னேன். ஆனா சில பேர் இருக்கான் பாருங்க, பொய் பேசுறதையே வாழ்க்கையா வச்சுட்டு இருக்கான் சார். இப்போ ஒரு பொண்ணை வந்து ஒரு மாப்பிள்ளை வீட்டுல பாத்துட்டு போறாங்கன்னா என்ன சார் செய்வாங்க? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரிப்பாங்க அந்த பொண்ணு எப்படி என்னன்னு. சில பேர் இருக்கான் பாருங்க, அந்த பொண்ணு எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டா, ஆனா அந்த குடும்பத்துக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்கார குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு காலத்துல ஒரு பகை இருந்திருக்கும். அந்த பகையை மனசுல வச்சுட்டு அவன் சொல்வான் பாருங்க, அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லை, அந்த பொண்ணு வீட்டுக்கே 10 மணிக்கு தான் வரும், அந்த பொண்ணு அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு அந்த பொண்ணை பத்தி ஒரே பொய்யா சொல்வான் சார். இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்ததுக்காக பொய் சொல்றால சார், அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சார். இன்னைக்கு எத்தனை அரசு அதிகாரிகள் சார் உண்மையா லஞ்சம் வாங்காம உழைச்சிட்டு இருக்காங்க. வெளியில ரொம்ப பெருசா போர்டு மாட்டிருப்பாங்க, இங்க லஞ்சம் வாங்க கூடாது, இங்க லஞ்சம் கொடுக்க கூடாதுன்னு. ஆனா அந்த போர்டுக்கும் அங்க இருக்க அதிகாரிக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது. எந்த அரசு எந்த மந்திரியும் வந்து சொல்றது இல்ல, எந்த முதலமைச்சரும் வந்து சொல்றது இல்ல நீ இவ்வளவு லஞ்சம் வாங்க இவ்வளவு லஞ்சம் வாங்க. இந்த ஆட்சி வந்தாலும் சரி எந்த ஆட்சி வந்தாலும் சரி லஞ்சம் வாங்குறவன் வாங்கிட்டே தான் இருப்பான். இந்த மாதிரி லஞ்சம் வாங்கி ஏமாத்த ஒரு சில அரசு
அதிகாரிகளை நாடு கடத்தணும். இந்த லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் எந்த ஆட்சி வந்தாலும் அவர்கள் வாங்குகிறார்கள் சொன்னீங்களா? இது உண்மை. ஆட்சியாளர் எந்த அவங்களுக்கு வரமுறையே கிடையாது. லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்கன்னா அது அரசின் குற்றம் அல்ல. இந்த அதிகாரிகள் திருந்தாதவரை இந்த நாடு எப்படி திருந்தும்? அதிகாரி லஞ்சம் வாங்குகிறார், கொடுப்பது யார் குற்றம்? கொடுக்கக்கூடிய மக்களோட குற்றம். சொல்லுங்க. கலப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரையில கூட கலப்படம் பண்றாங்க சார். ஒரு கெமிக்கலையே யூஸ் பண்ணி அந்த எக்ஸ்பைரி டேட்டையே அழிச்சு விற்கிறான் போலித்தனமா. இப்படி கலப்படம் செய்யறதுனால எத்தனை உயிர்கள் பலியாகுது, எத்தனை பாமர மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்றது எனக்கு தெரியதில்லை. இந்த மாதிரி கலப்படம் பண்றவங்க எல்லாம் நாடு கடத்தணும்னு சொல்றேன் சார். இந்த மருந்துல போலியை தயார் பண்றாங்களே, அந்த போலி மருந்தை தயார் செய்யக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கு பொண்டாட்டி இல்ல, பிள்ளை குட்டி இல்ல, இவ்வளவு கொடிய போலி மருந்தை தயாரிக்கிறோமே ஏன் அவங்க சிந்திக்கல? உங்கள் மனைவி மக்களுக்கு ஒரு வேளை ஒரு விபத்து நடந்து அவர்கள் குத்துயிருமாக குறையுருமாக இரத்த வெள்ளத்திலே கிடக்கும் போது வேறொரு மருத்துவர் ஒரு மருந்தை எழுதி கொடுக்கலாம். அப்பொழுது எந்த போலி மருந்தை நீ தயார் செய்தாயோ அதே போலி மருந்து உன் மனைவிக்கு கொடுக்கப்பட்டால், உன் குழந்தைக்கு கொடுக்கப்பட்டால், அந்த குழந்தையின் உயிர் என்ன? உன் மனைவியின் நிலை என்ன? போலி மருந்து செய்யக்கூடியவர்களே, கலப்படத்தை கலக்கக்கூடியவர்களே, எண்ணி பார்க்கணும்.